அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா எனவும் உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் எம்எல் ரவி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய அண்ணாமலையினுடைய அதனை வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை என மனுவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்துமாறு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கோரிக்கை மனு அனுப்பியதாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காத காரணத்தினால் தன்னுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கேட்டுக் கொள்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனு என்பது இந்த இதன் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் சார்பில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் அவர் யார் யாரிடம் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக கூறிய அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி அனைத்து ஆதாரங்களையும் பெற்று விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன. அரசியல்வாதிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா? இதுபோல வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டுமானால் தினம்தோறும் 100 வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டி வரும். இதற்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இது போன்ற அரசியல்வாதிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்த நீதியரசர் ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றமும் தீர்ப்பளித்த நிலையில் மனுதாரர் கோரிய நிவாரணத்தை வழங்க முடியாது என கோரி எம்எல் ரவி தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மௌனிகா, வழக்கு தொடர்பான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.